லீரா வந்து கார்டில் இல்லை, அதனால சரி ஓகே ரீசார்ஜ் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா 735 835 945. நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது, பார்க்கவே அழகா நல்லா இருக்கு. நல்லா ஓகே ஓகே பாருங்க, நிறைய ஹேண்ட்மேட் ஷாப் தாங்க இருக்கு, நிறைய ட்ரெஸ்ஸே நல்லா இருக்கு. லெமன் ஃப்ளவர் நல்லா ஆரஞ்சு பழுத்து இருக்கு பாருங்க. அப்படியே போயிட்டு இருக்கோம். நான் வந்து சைட் வியூ வந்து உங்களுக்கு காட்டுறேன், இந்த ஐலாண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வந்து இப்போ வந்து இறங்கிட்டு இங்க வந்து பார்க்க போறோம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது டேஸ்ட் பண்ணியா எப்படி இருக்கு? டெசர்ட் எப்படி இருக்கு? இந்த மாதிரி டேஸ்ட் இருக்கு. குலோப் ஜாமுன் டேஸ்ட்ல இருக்கு. லைட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஷிப்ல பிரின்சஸ் ஐலாண்டுக்கு வந்து இறங்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து இந்த க்ரூஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் நம்ம போட்டிருக்கோம் வீடியோவில். இப்போ வந்து நம்ம ஐலாண்டுக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டு ஐலாண்டில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம சுற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்க, ஏரியாவே அப்படியே ஜாம் ஜாம் ஜாம்னு இருக்கு. சின்னமா கையப்படி சாமி, யாராவது கூட்டிட்டு போயிருவாங்க. ரொம்ப கும்பலா இருக்குல்ல, ரொம்ப கும்பலா இருக்குல்ல, கூட்டிட்டு போயிருவாங்க. அண்ணன் பேர் கையை பிடிச்சிட்டோம். இப்போ வந்து எங்களுக்கு லீரா வந்து கார்டில் இல்லை, அதனால சரி ஓகே ரீசார்ஜ் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா போகும்போது நம்ம டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால சரின்ட்டு எடுத்துட்டு இருக்கோம். இங்கே வந்து இந்த கார்டு ரீசார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பஸ்ஸில், ட்ராமில், ஷிப்பில் எல்லாத்துக்குமே இந்த கார்டு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இஸ்தான்புல் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு. இப்போ பாருங்க, எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே இருக்கு டைம். ஓ, அது நெக்ஸ்ட் இதுப்பா. இங்கே பாருங்க, இங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக கேப்பு, டிஷர்ட், ஹேண்ட்பேக் ஷாப். இது வந்து ஃபுல்லாக ஸ்வீட் ஷாப் போல், டர்க்கி ஸ்வீட். இங்கே வந்து ஃபுல்லாக ஹேண்ட்மேடு தான் எல்லாமே இருக்குது. ஓகே, டைமிங் வந்து இங்கே தான் இருக்குது. நம்ம ரிட்டர்ன் போகிறதுக்கு வந்து என்ன டைமிங் பார்த்துக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி போய்க்கலாம். இங்கே வந்து டைமிங் வந்து நாம் அங்கே பார்த்துட்டு வந்து 4:30க்கு இருந்தது. ஆனால் இங்கே இன்னும் போடலை ஸ்க்ரீனில் டைமிங். ஆக்சுவலாக 2 o'clock கிளம்பி வந்தோம் நம்ம. ரிட்டர்ன் வந்து 4:30, 5, 5:35, 6:30, 7:35, 8:35, 9:45. ஓகே, நம்ம அப்படியே நடந்து போகலாம். இங்கே ஃபிஷ்ஷு தான் வந்து ரொம்ப ஃபேமஸாமா, அப்படியே மணக்குது. உள்ளே இறங்கின உடனே ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷோட ஸ்மெல்லு தான் வந்து மணக்குது. இங்கே பாருங்கள், ஏரியா செம்மையாக இருக்குது, நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது, பார்க்கவே அழகா நல்லா இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக. ஓகேடா தாங்க. ஓ, மேப்ல நீங்க பாத்துட்டு வரீங்களா எங்க போறதுன்னு? ஓகே ஓகே பாருங்க.
பாரு எங்க போலான்ட்டு. இங்க வந்து ட்ரெஸ் ஷாப்லாம் நிறைய இருக்கு போல. எல்லாம் ஹேண்ட்மேட் பேக் தான் நிறைய வச்சிருக்காங்க. தம்பி தான் மேப் பார்த்து சொல்லுவான். ஓகே, நிறைய ஹேண்ட்மேட் ஷாப் தாங்க இருக்கு. நிறைய ட்ரெஸ்ஸே பாருங்க. பாண்டிச்சேரி போனா ஃபுல்லா கலம்கரி ட்ரெஸ்ஸா இருக்குல்ல, அந்த மாதிரி. தேங்க்யூ மித்த, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு, லெமன் ஃப்ளேவர். ஆனால் இங்கே ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கு, ஓட்டுறது கஷ்டம்னு நினைக்கிறேன். டயர்டாயிரும். ஆமாம், எடுத்துகிட்டு போகிறதுனா எடுத்துகிட்டு போகலாம். பேக் பேக்கர் மாதிரி வந்தால் வேணால் எடுத்துகிட்டு போகலாம். அப்படியே நடந்து போலாம். இங்க கார் வராது போல. ஓகே,
விடுறது? இது டபுள்ஸும் போக முடியாது போல. டபுள்ஸ் போற மாதிரி இருந்தா ஓகே. சூப்பரா இருக்கே. நிறைய பேர் பாருங்க சைக்கிள் ரெண்ட்டுக்கு வந்து எடுத்து ஓட்டிட்டு இருக்காங்க. நம்ம வந்து குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கறதுனால கண்டிப்பா ட்ரை பண்ண முடியாது. இந்த பில்டிங் உண்மையில செம்மையா இருக்கு. ஹோட்டல் தான் சூப்பரா இருக்கு. இங்க வந்து இந்த காகித பூ நிறைய இருக்கு. நம்ம ஊர்ல வந்து காகிதப்பூ கொஞ்சம் கலர் வேற மாதிரி இருக்கும். இங்க வந்து நல்ல பர்பிள் கலர்ல இருக்கு. அரளிப்பூ மரம்லாம் இங்க இருக்கு பாருங்க, நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி. இந்த சைடு ப்ளூ பீச் ஏரோ மார்க் போட்டிருக்கு. வாங்க அப்படியே உள்ள போய் பார்க்கலாம். ஓகே, நாம வந்து இப்ப அப்படியே போலாம். ப்ளூ பீச்னு போட்டிருக்கு. இங்க பாருங்க அப்படியே கலர்ஃபுல்லா இருக்கு. பூலாம் பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு. ரோடே வந்து ரொம்ப அமைதியா இருக்கு. ஓகே பாருங்க, ப்ளூ பீச்சுக்கு வந்துட்டோம். அப்படியே பீச் வந்து நல்லா ப்ளூ கலரா தெரியுது. போலாமா நினைக்கல தெரியலையே. போலான்னு நினைக்கிறேன். ரெஸ்டாரண்ட் போற மாதிரி இருக்கு. Thank you. கூட்டிட்டு வாங்க. அதான் ப்ளூ பீச். சும்மா வந்து ஸ்விம்மிங் பூல் மாதிரி அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பீச்சுக்குள்ளேயே. பிரைவேட் பீச். பிரைவேட் பீச்.
பாருங்க ஆரஞ்சு மரம் அப்படியே வீட்லயே வச்சிருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு. நல்லா ஆரஞ்சு பழுத்து இருக்கு. இங்க பாருங்க. நல்லா தெரியுது பாருங்க. இங்க நல்லா இருக்கு. இந்த ஐலாண்ட் வந்து பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. எத்தனை டைம் சொல்றதுன்னே தெரியல, அவ்வளோ அழகா இருக்கு. ஓகே, அப்படியே போலாம். இங்க பாருங்க, இந்த பூவை பார்த்தா அப்புறம் ஜாதி மல்லி வெடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஆனா வயலட் கலர்ல இருக்கு. வீட்லாம் அழகா இருக்கு பார்க்கவே. ஃபுல்லா ட்ரீஸ் தான். பப்பி கடிக்க சொல்ற பாரு. இப்ப உன்ன இந்த பப்பி கடிக்க சொல்றேன் பாரு. ஷிப் சவுண்ட் சாமி. ஷிப் கிளம்புது போல, அதனால ஹாரன் அடிக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே, சரி சரி வா. கப்பல் செஞ்சு வச்சிருக்கியா நீ? ஓகே ஓகே வா. ஓகேங்க, நாங்கள் அப்படியே ப்ளூ பீச்சுக்கு போயிட்டு அப்படியே நடந்து வந்தோம். இங்கே வந்து பசங்களால நடக்க முடியல. நாங்கள் நடந்தே அப்படியே ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துடலாம் இந்த ஐலாண்டை அப்படின்ட்டு பார்த்தோம். ஆனால் அவங்க ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. அதனால சரி, அந்த சும்மா சின்னதாக ஒரு ஆட்டோ மாதிரி இருக்குது, அந்த ஆட்டோவில் வந்து சரி போய் சுற்றி பார்த்துடலாம் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்கறதுக்காக வந்திருக்கோம். அதை கேட்டுட்டு நம்ம அந்த ஆட்டோலேயே போகலாம். வந்திருக்கோம். அந்த ஆட்டோ வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். ஒருத்தருக்கு வந்து 60 லிரா சொல்லியிருக்காங்க. ஓகே தான், 60 லிராங்கிறது நார்மல் அமௌண்ட்டு தான். நம்ம இப்போ ஆட்டோ வந்தோன்னே நம்ம அப்படியே கிளம்பி அப்படியே இந்த ஐலாண்டை வந்து சுற்றி பார்க்கலாம். நாங்கள் அந்த ஆட்டோவில் ஏறிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். நான் வந்து அப்படி சைட் வியூ வந்து உங்களுக்கு காட்டுறேன், இந்த ஐலாண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கே பாருங்கள், பில்டிங்லாம் வந்து ஓல்டு பில்டிங், ஆனால் சூப்பராக இருக்குது பார்க்கவே. வந்து சைக்கிள் எடுக்கலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமா இருக்காங்க. நாங்க சைக்கிள் வந்து நல்லா மேடும் பள்ளமா இருக்கு ரோடெல்லாம், அதனால சரி ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி, அதையும் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இந்த பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ் இருக்குல. ஆமா, எங்க பார்த்தாலும் இங்க பாரு, செம்ம பில்டிங், இது கோல்ட் கலர். Ellerimiz çok terliyor. Çok, evet, sıcak ya o yüzden. ஓகே, இங்க பாருங்க, இங்க பாருங்க, செம்ம பில்டிங். இது கோல்டு கலர். Ellerimiz çok terliyor.
இங்கே பாருங்கள், ஸ்ட்ரீட்டில் எல்லாம் நடுவில் ஷாப்லாம் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது. ஆனால் வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நடக்க முடியாது. நிறைய பேர் வந்து சைக்கிள் எடுத்து தான் ட்ரை பண்ணுறாங்க, நிறைய பேர் வாக்கபுளாகவே போகிறாங்க. ஆனால் நம்மளால வந்து கண்டிப்பாக கிட்ஸ் வச்சுட்டு முடியாது. ஆனால் நடக்கிறதுமே ரொம்ப கஷ்டம்தான், ஏன்னா ரொம்ப பெரிய ஐலாண்டு தான் போல். அதனால் ஆட்டோ போயிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது எங்களுக்கு. மம்மி அங்க பாரு, இந்த சைடு இந்த தீவு வந்து இந்த ஐலாண்டு கண்ணிக்கு நடுவுல இருக்கு. இந்த ஐலாண்டு சின்னதா ஒரு ஐலாண்டு. இஸ்தான்புல் இங்க இருந்து தெரியல எனக்கு. தெரியல. மம்மி ரெஸ்டாரண்ட்ல சமைச்சு அதுக்கு இங்க நடந்து வரணும். இங்க நிறைய ட்ரீஸ், இங்க ஒரு நிறைய ட்ரீஸ்லாம் இருக்கு மம்மி. நம்ம வந்து இப்போ வந்து இறங்கிட்டு இங்க வந்து பார்க்கு போறோம். சின்னமா அங்க பாரு, லூனா பார்க்
பார்க்குன்னு ஒரு பார்க், பெரிய பார்க் இருக்கான் உள்ள, போலாம். ஓகே, இங்கே வந்து நாங்கள் இந்த லூனா பார்க் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறினோம். ஆனால் அங்கே வந்து ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரெக்கிங் ஏரியாவாம், ரொம்ப மேடு ஏறணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நம்மளால் கண்டிப்பாக வந்து பசங்களை வச்சுட்டு ஏற முடியாது, ஆல்ரெடி டயர்டாக இருக்குது. அதனால் நாங்கள் வந்து அங்கே ஏறல. இப்போ திரும்பி சரி ஓகே இங்கே கீழே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். ஓகே, நம்ம வந்து இப்போ பஸ் ஏறியாச்சு, இப்போ வந்து போயிட்டுருக்கோம். மறுபடியும் அந்த லைன்லேயே போகாது, வேறு ரூட்டில் போயிட்டு அப்படியே நம்ம எங்கேருந்து கிளம்பணுமோ அங்கே கொண்டு போய் விட்டுருவோம். ஃபாரஸ்ட் ஏரியா தான் போல. இங்கே வந்து இந்த இஸ்தான்புல் கார்டு இல்லை அப்படின்னா ரொம்பவே கஷ்டம்தான். நம்ம கிரெடிட் கார்டு இதெல்லாம் வந்து ஸ்வைப் பண்ணலாம்னு நினைக்கிறோம், ஆனால் வந்து அதில் அமௌண்ட் ரொம்ப அதிகமாக போகும். அதனால் இஸ்தான்புல் கார்டு வந்து இங்கே வந்தோடனே நீங்கள் வாங்கி ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க, அதுதான் பெட்டராக இருக்கும். எங்கேயுமே வந்து அமௌண்ட் வந்து அவங்க வாங்குற மாதிரியே எங்களுக்கு தெரியல. எல்லா பக்கமே இஸ்தான்புல் கார்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம வந்து இப்போ எங்கே ஏறணுமோ அந்த ஸ்ட்ரீட்குள்ளேயே வந்து என்ட்ரு ஆகிறோம். நிறைய ஷாப்ஸ் இருக்குது, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டே வந்து அப்படியே கலகலன்னு இருக்குது. வாங்க நம்ம இப்போ இறங்கலாம். இறங்கிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பிரின்சஸ் ஐலாண்ட் வந்து ரொம்பவே பெரிய ஐலாண்டு தான். நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு ஐலாண்டாக வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம க்ரூஸில் வந்து பசங்களை கூட்டிகிட்டு வந்து நம்ம இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். ஆனால் டயர்டாகாமல் இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா ரொம்ப நம்மளுக்கு நடக்கிற மாதிரி தான் இருக்கும் சுற்றி பார்க்குறதுக்கு. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி நம்ம வந்து இங்கே இஸ்தான்புல்லில் வந்து ஒரு இந்த ஐலாண்டை பார்க்குறது வந்து ரொம்பவே ஒர்த்தான ஒரு பிளேஸ் தான். கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான். இங்கே பாருங்க, இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக ஃபுட் ஸ்ட்ரீட் தான் போல். சூப்பராக இருக்குது, பார்க்கவே நல்லா மனமாக இருக்குது. நல்ல ஸ்மெல்லு, ஃபிஷ் ஸ்மெல்லு. சவுண்டரிஸ்லாம் எல்லாம் அழகழகாக வச்சுருக்காங்க. இங்கே பெயிண்டிங்லாம் கூட அழகாக இருக்குது ஃபுல்லாக. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம ஷாப் பார்க்க போகலாம். வா சின்னவா. பாருங்க, ஃபுல்லாக ஷாப் தான், அழகழகாக இருக்குது எல்லாமே. பிடிச்ச மாதிரி இருக்கும்.
பாசிலாம் இருக்கிற மாதிரி இருக்கு. செயினு, ஸ்ட்ரெட்டு, grill chicken shop. ஓகே, நாங்கள் இப்போ வந்து சாப்பிட வந்தாச்சுங்க ஐலாண்டில். மித்து வந்து வாங்கிட்டு இருக்காங்க வேணுங்கிறத கேட்டு. மித்து வந்து சிக்கன் ஃப்ரைஸ் ரைஸ் வாங்கியிருக்காங்க. பீஃப், அடுத்தது இந்த டெசர்ட் ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஃபிஷ் சொல்லியிருக்கோம். எல்லா கடையிலுமே கத்திரிக்காய் வந்து வச்சிடுறாங்க. இங்க பாருங்க, எல்லாத்துலயுமே கத்திரிக்காய் வந்து கண்டிப்பா இருக்கு. ஓகே, எல்லா ஐட்டமும் வந்துருச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மித்து டேஸ்ட் பண்ணியா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் பீஃப். ஓகே, சூப்பரா? ஓகே மித்து, டன். எவ்வளோ யூரோ? ஓகே, இதெல்லாம் சேர்த்தே வந்து 785 லிரா தான். ரேட் வந்து பரவாயில்ல. நம்ம மார்னிங் இஸ்தான்புல் சிட்டிக்குள்ளே சாப்பிட்டதுக்கும் இப்போ வந்து இந்த ஐலாண்டில் சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. குலோப் ஜாமுன் மாதிரி இருக்கு டெசர்ட்டு. டெசர்ட் எப்படி இருக்கு? எந்த மாதிரி டேஸ்ட் இருக்கு? குலோப் ஜாமுன் டேஸ்ட்ல இருக்கு. லைட்டா சுகர், ரொம்ப ஸ்வீட் இல்ல, கரெக்டா இருக்கு. சின்னவர் என்ன பண்றீங்க? ஓகே ஓகே. ஃபிஷ் வந்திருக்கு. இப்போ இது வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா சூடாக இருக்கு. பாருங்க,
சாப்பிடலாம். லெமன் ஆல்ரெடி புரிஞ்சு விட்டாச்சு. நல்லா இருக்கு. சென்டர் முள்ளு மட்டும்தான் இருக்கும் போல, மேலே வந்து முள்ளெல்லாம் இல்லை. ஓகே, சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து கிளம்ப வேண்டியதான். 7:30க்கு வந்து ஒரு ஃபெரி இருக்கு. ஆனால் அது வந்து இப்போ கிளம்பிடுமா இல்லை நாங்கள் போனதுக்கு அப்புறம் டிக்கெட் எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல. அதனால வாங்க போய் பார்க்கலாம். இல்லைன்னா 8:30க்கு தான் நம்ம போகணும். சீக்கிரமா எல்லாம் எடுத்தாச்சு. பார்த்துட்டேன். ஆக்சுவலாக கிட்ஸ் வச்சுருந்தனால நாங்கள் நிறைய ஷாப்புக்குள்ளே வந்து போய் பார்க்க முடியல, என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஆனால் வந்து இந்த ஐலாண்ட் வந்து ரொம்ப அழகான ஒரு ஐலாண்ட், அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதனால் கண்டிப்பாக இஸ்தான்புல் வந்தால் இந்த ஐலாண்டுக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். வாங்கினா சீக்கிரம் வாங்க. மட்டும் வாங்குங்க. எட்டேகால் கூட போய்க்கலாம். அதை மட்டும் வாங்குங்க. பாருங்க, இந்த ஷாப்ல எல்லாமே வீட்டுக்கு நம்ம அந்த மாடத்தை தொங்க விடுறது எல்லாமே இருக்கு. அழகா இருக்கு பார்க்கவே. பாருங்க, ஸ்ட்ரீட் டாக்கே எல்லாம் கொழு கொழு கொழுன்னு இருக்கு. ஆட்டுக்கு மாதிரி எல்லாம் படுத்திருக்காங்க அங்க. சிக்கன் பிரியாணி. ஆமா ஆமா, சிக்கன் பிரியாணி இருக்கு. நாங்க ஏன்னா பசங்களுக்கு வந்து மார்னிங்லேருந்து ஃபெரியில் வந்துட்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க, ரொம்ப தூக்கம் வந்துருச்சு. அதனால தான் சரி ஓகே நம்ம இந்த ஃபெரி பிடிச்சிடலாம் அந்த டைமுக்குள்ளே அப்படின்ட்டு நாங்கள் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். இப்போ வந்து எங்களால் முடியுமா முடியாதான்ட்டு தெரியல. வாங்க போயிட்டு பார்க்கலாம். ஓகே, நாங்கள் வந்து பாஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக என்ன 5 மினிட்ஸில் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தோம் அப்படின்னா விட்டுருப்போம். ஓகே, அங்கே தான் நிற்கிது க்ளோஸ். கிளம்ப வேண்டிதான். பாருங்க, நம்ம போக வேண்டிய ஷிப் வந்து வந்துருச்சு. எல்லாம் கும்பலாக நிற்கிறாங்க. ஓப்பன் பண்ணோன்னே கேட்டு எல்லாரும் ஓடுவாங்க. ஓகே, நாங்கள் இப்போ ஃபெரி விட்டு இறங்கிட்டோம். ஆல்ரெடி எல்லாம் ரொம்ப டயர்டாக இருந்தனால நான் ஃபெரியிலேருந்து வீடியோ எடுக்க முடியல. இறங்கி இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு இன்றைக்கி வந்து இந்த பிரின்சஸ் ஐலாண்டோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டினியூஸாக வீடியோவை பாருங்கள். நம்ம இஸ்தான்புல்ல இன்னும் என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.